அம்மா உணவகத்துல நேத்து அதிரடியான யாரும் எதிர்பார்க்காத ஒரு என்ட்ரிய குடுத்த நம்ம தமிழகத்தின் முதல்வரான விஜய் அவர்கள். இதன் காரணமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஏழை எளிய மக்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நம்ப முடியாத இன்ப அதிர்ச்சிய இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் குடுத்திருக்காரு. இதுல ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகத்துல காசு இருந்தா தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமை இப்ப மாறி, காசு கையில சுத்தமா இல்லை அப்படின்னாலுமே அம்மா உணவகத்துல போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய இப்போ அதிரடியான ஒரு அறிவிப்பால நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றியிருக்காரு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தப்ப துவங்கப்பட்ட இந்த அம்மா உணவகம் காலப்போக்கில் திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்களும் இதை எடுத்து நல்லா சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன திமுக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அம்மா உணவகம் எல்லாத்தையுமே இழுத்து மூட ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அதிரடியாக நம்ம தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பெடுத்திருக்க முதல்வர் விஜய் அவர்கள் பல அதிரடியான திட்டங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதில் மிக மிக முக்கியமாக அம்மா உணவகத்தில் நேற்று அதிரடியாக தன்னுடைய என்ட்ரியை கொடுத்துருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். அதன்படி அம்மா உணவகம் எங்கெங்கே இருக்குது, ஏன் அம்மா உணவகம் சரியாக செயல்படலை அப்படின்னு அதற்கான விவரம் டீட்டெயில் தெளிவான தகவல்கள் எல்லாத்தையுமே நேற்று முதல்வர் அவர்கள் நேரடியாக அவருடைய பார்வைக்கு கொண்டு வர சொல்லியிருக்காரு. இதில் நம்ம தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 650 அம்மா உணவகம் இருக்குது. குறிப்பாக சென்னையில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 350க்கும் அதிகமான அம்மா உணவகங்கள் இருக்குது. அம்மா உணவகம் அப்படின்னாலே பெரும்பாலும் பஸ் ஸ்டாண்டு, மருத்துவமனை, மக்கள் அதிகமாக அவங்க எல்லாருமே நடமாடக்கூடிய அந்த மாதிரியான இடத்துல தான் அம்மா உணவகம் இருந்திருக்கு. அதிமுக காலம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருந்த அம்மா உணவகம் திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அதை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இந்த 5 ஆண்டு ஆட்சியில் அம்மா உணவகம் நிறையா இடத்துல சரியான பராமரிப்பு இல்லாமல் மூடப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல அம்மா உணவகம் செயல்பட்டாலுமே தரம் இல்லாத சாப்பாடு, சுத்தம் இல்லாத சாப்பாடு, அசுத்தமான இடம், குறிப்பாக தண்ணீர் கூட குடிக்கிறதுக்கு இல்லாத நிலைமையில தான் அம்மா உணவகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுக கடந்த ஆட்சியில் இருந்த நிலைமை இதை தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கவனத்துக்கு அம்மா உணவகம் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த ஃபைலை பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக அம்மா உணவகம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குது அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அம்மா உணவகம் அப்படின்னாலே லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அது மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக துவங்கப்பட்ட அம்மா உணவகம் லாபத்தில் இயங்கினாலும் நஷ்டத்தில் இயங்கினாலும் மக்கள் அவங்க எல்லாருக்குமே வயிறார நிம்மதியான நல்ல ருசியான சாப்பாடை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜெயலலிதா அவங்களுடைய ஒரு முடிவாக இருந்திருக்கு. அதை இப்போ அப்படியே தொடரும் விதமாக முதல்வர் விஜய் அவர்கள் திரும்பவும் அம்மா உணவகத்தை புதுப்பிக்கிறதுக்கான அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சுமார் 650க்கும் அதிகமான அம்மா உணவகங்கள் இப்போ அதிரடியாக அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே புதுப்பிக்க இருக்கு. புதுப்பிக்கிறதுனா சும்மா அந்த பில்டிங்கை மட்டும் சுத்தப்படுத்திட்டு பெயிண்ட் அடிக்கிறது கிடையாது. அம்மா உணவகத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டுட்டு புதிய பொருட்களை வாங்கி அம்மா உணவகத்தை தற்போது துவங்க முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியான அறிவிப்பு அந்த கையெழுத்தை நேற்று போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அம்மா உணவகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், காய்கறிகள் இது எல்லாமே தரமானதா? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் காய்கறிகள், அழுகிய காய்கறிகளை போட்டு கூட அம்மா உணவகத்தில் சமைச்ச அவலங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் அம்மா உணவகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும், காய்கறியாக இருக்கட்டும் மற்ற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே தரமான பொருட்கள், தரமான காய்கறிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு முதல்வர் அறிவிப்பு அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கு. மேலும் வந்து சாப்பிட்றவங்க மன நிறைவாக சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கான இருக்கைகளும் போடப்படணும். தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இருக்கைகளில் உட்காந்து சாப்பிடணும். முக்கியமாக சாப்பாடு அதனுடைய சுவை, தரம் இது எதுலேயுமே எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் 100% தரமான சாப்பாடு மக்கள் நிறைவாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த உத்தரவில் அதிரடியான இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு முதல்வர் விஜய். இதில் கடைசியாக ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னா, அம்மா உணவகத்தில் வந்து சாப்பிட்ற வாடிக்கையாளர்கள், ஏழை எளிய மக்கள் அவங்க எல்லாருமே ஒரு 5-10 ரூபாய் கொடுத்து அவங்க வயிற்றுக்கு நிறைவாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் அம்மா உணவகத்தில் அந்த டாரிஃப் விலைகள் இருக்கும். ஆனால் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் இதில் இன்னொரு அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அம்மா உணவகத்தில் அந்த 5, 10, 20 கம்மியான காசு இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல்
காசே கையில் இல்லை அப்படின்னாலுமே நிச்சயமா அம்மா உணவகத்துக்கு உள்ள வந்தா சாப்பிட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்போட சேர்த்து முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதாவது அம்மா உணவகத்தில் எல்லா பல வகையான சாப்பாடுகள் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகை சாப்பாடு, அந்த சாப்பாடை மட்டும் காசே இல்லாமல் வரக்கூடிய ரொம்ப ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு காசே இல்லாமல் சாப்பாடு தரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துடன் அம்மா உணவகத்தில் என்னதான் விலை கம்மியான சாப்பாட்டு வகைகள் இருந்தாலுமே இலவசமான சாப்பாடு ஏழை எளிய மக்களுக்கு தரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வகை உணவு, அது மட்டும் காசே இல்லாமல் விலையில்லா உணவு அப்படின்னு அறிவிக்கப்பட்டு ஒரே ஒரு வகை உணவு மட்டும் கையில் காசே இல்லாமல் அம்மா உணவகத்துக்கு உள்ளே போனால் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஏற்பாடு, அந்த அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த அந்த அறிவிப்பில் இதையும் சேர்த்து அறிவிச்சிருக்காரு. அந்த வகையில் இப்போ அதிரடியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சுமார் 600க்கும் அதிகமான அம்மா உணவகம் ரொம்ப வேகமாக அதிரடியாக இப்போ புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வேலைகள் இணையில இருந்து துவங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் வழக்கம் போல் கம்மியான விலைக்கு மக்கள் எல்லாருக்குமே சாப்பாடு முதல்வர் விஜய் அவர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கையில் காசே இல்லாமல் அம்மா உணவகத்துக்கு வந்தாலும் அவங்களும் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு திட்டத்தை முதல்வர் விஜய் அம்மா உணவகத்தில் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.